வணக்கம் நண்பர்களே. சோ என்னதான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணிட்டாலும் நம்ம வந்து நியூசிலாந்து டீமுக்கு கிரெடிட் கொடுத்தாலும். பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாண்டனரி தான் முதல் முறையா அந்த டீமை கேப்டன் பண்றாரு. ஓகே, சோ ஃபைனல் வரைக்கும் டீம் எடுத்துட்டு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டீம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட் மாதிரி போலர்ஸ் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல இல்ல, அவங்களாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கீ போலர் மேட் ஹென்ரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல விளையாட முடியல டியூ டு இன்ஜுரி. ஏன்னா அந்த செமிஃபைனல் மேட்ச் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா அந்த கிளாஸனோட கேட்ச் எடுத்தாரு பாத்தீங்களா, அப்போ வந்து அவர் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டாரு. அதனால அன்பார்ச்சுனேட்லி இந்த முக்கியமான ஃபைனல் அவரால் விளையாட முடியல. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோவா வந்து அமைஞ்சது நியூசிலாந்து. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஸ்டில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா நியூசிலாந்து ஒரு காலத்துல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இன்னைக்கு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல நியூசிலாந்து தில்லுக்கு துட்டா விளையாடுறாங்க. கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும் ட்ரை சீரிஸ் பாகிஸ்தானோட வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் அதுவும் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்திருக்காங்க ஃபைனல்ல. சோ கண்டிப்பா இந்த டீமுக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் நியூசிலாந்து டீமுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். முக்கியமா என்ன தெரியுமா, மத்த டீம் மாதிரி அழுவாம அந்த அன்ஃபேர் இன்ஃபேர்னு சொல்லாம டீசென்ட்டா வந்து ஆடிட்டு டீசென்ட்டா போயிட்டாங்க. அதுதாங்க நியூசிலாந்து.